Hi students, welcome to Mahimax. 10ஆம் வகுப்புல பயிற்சி 2.6ல மூணாவது சம் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் n-வது உறுப்பு 4n-3 எனில் அதன் முதல் 28 உறுப்புகளின் கூடுதல் காண்க இப்படி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 28 உறுப்புகளின் கூடுதல். அப்ப n-ஓட வேல்யூ 28. இதுல a கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. So Sn is equal to n-வது உறுப்பு தானே கேட்டிருக்காங்க. ஸோ Tn தான் உறுப்பு. எத்தனாவது உறுப்பு? ஸோ Tn is equal to 4n minus 3. n-வது உறுப்பு அப்படின்னா நம்ம Tn தான் போடுவோம். டேர்ம் எந்த டேர்ம்? nth டேர்ம் இல்லையா? ஸோ Tn is equal to 4n minus 3 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு தான் நம்ம கொடுத்துருக்கேன். given information. சரிங்களா? இப்போ T1 டேர்ம் 1 கண்டுபிடிக்கணும். டேர்ம் 1 கண்டுபிடிச்சோன்னா 4 into 1 minus 3. 4 into 1, 4 minus 3 is equal to 1 கிடைக்குது. ஸோ T2 கண்டுபிடிக்கலாம். டேர்ம் 2. இப்போ n இருக்க இடத்துல 2 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். 4 into 2 minus 3. 4 2s are 8 minus 3. 8ல் 3 போச்சுன்னா 5. 8ல் 3 போச்சுன்னா 5. இப்போ T1 கண்டுபிடிச்சாச்சு, T2 கண்டுபிடிச்சாச்சு. ஏன் அப்படி இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கணும்னா இது ஏவோட வேல்யூ, இது இருந்தால் தான் நம்ம டியோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது T28. 28வது உறுப்புன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ 28வது உறுப்பு இருக்கும். 4 into 28 minus 3. 4 8 32க்கு 2, மீதி 3. 4 2 8, 8 3 11 மைனஸ் 3 is equal to 109 அப்படின்னு கிடைக்குது. அப்போ கடைசி உறுப்பு என்னது? 109. அப்போ எல் இப்போ ஏ கண்டுபிடிச்சோம். ஏ is equal to 1, கமா d is equal to 5 minus 1 is equal to 4 கண்டுபிடிச்சாச்சு. கடைசி உறுப்பு L is equal to 109. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம ஈஸியாக ஃபார்முலாக்குள்ளே போயிடலாம். Sn is equal to n/2 into a plus L. சரிங்களா? கூடுதல் தான் கேட்குறாங்க. கடைசி உறுப்பு கொடுத்துட்டாங்க, கூடுதல் தான் கேட்குறாங்க. ஸோ n/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் எல். n வந்து 28 நமக்கு தெரியும். டிவைடட் பை 2. ஏவோட வேல்யூ 1, எல்லோட வேல்யூ 109. ஸோ பாருங்கள், ஒரு 2 2, ஒரு 2 2, 4 2 8. அப்போ 14. 109 ஒரு 1 110. சரிங்களா? இப்போ 110 இன்ட்டு 14 பேருக்கு என்ன கிடைக்குது பாருங்கள்? 0 4 1 4 4 1 4. இப்போ பாருங்கள் 0 1 1 0 4 1 4 4 1 5 1. அப்போது என்ன கிடைக்குது? 1540 அப்படின்னு கிடைக்குது. எஸ் 28 வரைக்கும் இருக்கிற என்னுடைய கூடுதல் 1540 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் 4th சம் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொடரின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் 2n² மைனஸ் 3n எனில் அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை என நிரூபிக்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? Sn is equal to n உறுப்புகளின் கூடுதல் கொடுத்துருக்காங்க. இப்போ இது கூடுதல்னா இதுதான். சரிங்களா? nth டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா Tn. இது கூடுதல்ன்றதுனால Sn is equal to 2n² minus 3n. இதுதான் கொடுத்துருக்காங்க. Sn-ஓட வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒன்றா அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு தான் நம்ம நிரூபிக்கணும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா n is equal to 1 அப்படின்னு எடுத்துப்போம். என்னோட வேல்யூ 1 அப்படின்னு எடுத்துக்கிறோன்னா S1 is equal to 2 into 1² minus 3 into 1. ஸோ 2 1² பண்ணால் 1 தான் கிடைக்கும். ஸோ 2 minus 3 is equal to -1 அப்படின்னு கிடைக்குது. இப்போ a is equal to -1. a is equal to -1. ஏவோட வேல்யூ ஃபஸ்ட்டு டேர்ம், அதாவது a1 a இல்லது T1 கூட இதை சொல்லலாம். டேர்ம் 1 இது வந்து -1. இப்போ n is equal to 2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ S2 is equal to 2 into 2² minus 3 into 2. இப்போ இது பாருங்கள், 2 into 2 ஸ்கொயர் பண்ண நமக்கு 4 கிடைக்குமா? -3 2s are 6.
2 4s are 8 minus 6 is equal to 2 கிடைக்குது. நமக்கு தேவை T2 ஓட வேல்யூ. T2 is equal to S2 minus S1. S2 ஓட வேல்யூ 2 minus S1 ஓட வேல்யூ minus 1 இருக்கு. சொல்லுங்க 2 plus into minus into minus plus 1 is equal to 3. அப்போ T2 ஓட வேல்யூ 3 கிடைச்சிருக்கு. then n is equal to 3 அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. என்னோட வேல்யூவை 3 அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா என்னோட வேல்யூ 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா S3 is equal to 2 into 3 square minus 3 into 3. 2 into 3 square பண்ணால் 9 கிடைக்குமா? minus 3 3s are 9. 3 3s are 9. ஸோ பாருங்கள் 2 9s are 18 minus 9 equal to நமக்கு மீதி 9 தான் கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம T3 டேர்ம் 3 கண்டுபிடிக்க போகிறோம். இது T2 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது T2 கண்டுபிடிச்சாச்சு. T3 கண்டுபிடிக்க போகிறோம். T3 is equal to S3 minus S2. S3 என்ன கொடுத்துருக்காங்க? 9 மைனஸ் S2 ஓட வேல்யூ 2 ஈக்குவல் டு 7. ஸோ T3 is equal to 7 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ T1 கண்டுபிடிச்சிட்டோம், T2 கண்டுபிடிச்சிட்டோம், T3 கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? இப்போ பாருங்க தொடர் வரிசை. இந்த தொடர் வரிசை கிடைச்சிருக்க தொடர் வரிசை எப்படி இருக்கு பாருங்க. இது ஏபியான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம அந்த தொடர் வரிசை எழுதிப்போம். எப்படி இருக்குன்னா -1, 3, 7 எக்ஸெட்ரா இப்படி தான் அது கிடைச்சிருக்கு. இதில் A is equal to -1 இது நமக்கு தெரியும். ஸோ இப்போ டியோட வேல்யூ தெரியணும் இல்லையா? D is equal to T2 minus T1 equal to T3 minus T2. இது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. இப்போ பாருங்கள் நமக்கு T2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3யா? அப்புறம் ஒரு T1ஓட வேல்யூ -1 is equal to T3 ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 7 மைனஸ் T2ஓட வேல்யூ 3. பாருங்கள் 3 இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் 3 + 1 கிடைக்குமா? is equal to 7ல 3 போச்சுன்னா 4. இப்போ equal to 4 டியோட வேல்யூ நமக்கு 4ன்னு கிடைச்சிருது. அப்போது பொது வித்தியாசம் வந்து எப்படி இருக்குது? சமமாக இருக்குது அப்படின்றதுனால இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. இப்போ பொது வித்தியாசம் வந்து டி தானே. ஸோ பொது வித்தியாசம் டி வந்து சமமாக இருக்கிறதுனால சமமாக இருப்பதால் இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 5th சம் பார்க்கலாம். 5th சம் பாருங்கள். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 104வது உறுப்பு மற்றும் 4வது உறுப்பு முறையே 125 மற்றும் 0 எனில் அத்தொடர் வரிசையின் முதல் 35 உறுப்புகளின் கூடுதல் காண்க. அப்போது நமக்கு 104வது டேர்ம் சொல்லிட்டாங்க எவ்வளோன்னு, 4வது டேர்மும் சொல்லிட்டாங்க. 35 உறுப்புகள் வரைக்கும் கூடுதல் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? போனால் நம்ம தீர்வு முதல்ல T104ன்னு கொடுத்துட்டாங்க. T104 104வது டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க? 125. இந்த T104 நம்ம எப்படி எழுதலாம்? இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி எழுதலாமா? Tn is equal to a plus n minus 1 into d. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் இதோட வேல்யூ கிடைக்குமா? இப்போ பாருங்கள் இதோட வேல்யூ எப்படி இருக்கும் பாருங்கள். a plus n minus 1 a plus n minus 1 104 minus 1 into d தெரியாது. ஸோ a plus 103 dன்னு கிடைக்குமா இந்த டேர்மோட வேல்யூ? ஸோ a plus 103 d is equal to 125. நெக்ஸ்ட்டு T4 இதோட வேல்யூ 0 கொடுத்துருக்காங்க. இப்போ இதை எப்படி எழுதலாம்? இதே மாதிரி எழுதலாம். a plus 3d equal to 0. இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதை ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி நம்ம DAவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் இல்லையா? ஸோ பாருங்கள் ஈக்குவேஷன் 1 மைனஸ் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 மைனஸ் பண்ணுறோமா? ஸோ ஈக்குவேஷன் 1 என்ன கொடுத்துருக்காங்க? a plus
103D ஈக்குவல் டு 125. ஈக்குவேஷன் 2 A ப்ளஸ் 3D 3D இஸ் ஈக்குவல் டு 0. ரெண்டுத்தையும் மைனஸ் தானே பண்ணுறோம். ஸோ சிம்பிளை மாற்றிக்கலாம். ஏக்கு ஏ கேன்சல் பண்ணிக்கலாமா? இது ப்ளஸ் ஏ, இது மைனஸ் ஏ கேன்சல் பண்ணியாச்சு. 103ல் 3 போச்சுன்னா 100D இஸ் ஈக்குவல் டு அந்த 125 அப்படியே கிடைக்கும். இப்போ நமக்கு டி வேல்யூ வேணும். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 125/100. கேன்சல் பண்ணால் 525 125 425 100. நமக்கு இப்போ என்ன கிடைக்குங்க? டி இஸ் ஈக்குவல் டு 5/4ன்னு கிடைக்குமா? டியோட வேல்யூ 5/4 கிடைக்கும். இப்போ டி நாம் கண்டுபிடிச்சிட்டோம். டியிலேருந்து ஈக்குவேஷன் 2ல் டியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? டி இஸ் ஈக்குவல் டு 5/4 என்பதை 2ல் பிரதியிட. சமன்பாடு 2ல் பிரதியிட. சமன்பாடு 2 என்ன இருக்குது? a ப்ளஸ் 3D ஈக்குவல் டு 0. ஸோ a ப்ளஸ் 3 இன்ட்டு டியோட வேல்யூ 5/4 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ பாருங்கள், இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் என்ன கிடைக்கும் நமக்கு? a ப்ளஸ் 3 5 15 3 ஈக்குவல் டு 0. இப்போ ஏவோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது? a இஸ் ஈக்குவல் டு -15/4. இந்த மைனஸ் ப்ளஸ் 15/4 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸில் வந்துடும். இப்போ a வேல்யூ நமக்கு தெரியும், டி வேல்யூ தெரியும். 35வது உருப்படியை கூடுதல் கண்டுபிடிக்க போகிறோம். கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா Sn இஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு டி. இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எத்தனாவது உறுப்புன்னு சொல்லியிருக்காங்க நம்ம கொஷினில்? 35வது உறுப்பு. ஸோ எஸ் 35 ஈக்குவல் டு 35/2. 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ -15/4 ப்ளஸ் 35 -1 இன்ட்டு டியோட வேல்யூ 5/4. ஸோ பாருங்கள், 35/2 அப்படியே வச்சுக்கிறோம். இது அடித்தா 1 2 2 2 2 4 அப்படியே இருக்கட்டும். அடிக்க வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். மல்டிபிள் பண்ணிக்கலாம். -30ன்னு கிடைக்குமா? 2 15 30/4ன்னு கிடைக்குமா? அடிக்க வேண்டாம். ப்ளஸ் 34 35 1 பட்சம் 34/5/4 அப்படின்னு இருக்குது. பேஸ் 35ஓட வேல்யூ 35/2 இன்ட்டு -30/4 ப்ளஸ் 34 இன்ட்டு 5/4 கிடச்சிருக்கு. பாருங்கள், இது மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 34 இன்ட்டு 5 4 5 20க்கு 0 மீதி 2 3 5 15 15 2 17. அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது? இது ரெண்டுத்தையும் பேருக்குன்னா நமக்கு இப்போ பாருங்கள் 35/2 இன்ட்டு -30/4 ப்ளஸ் 170/4 அப்படின்னு கிடைக்குது. பாருங்கள், 35/2 இது -30, இது ப்ளஸ் 170. இப்போ மைனஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 140/4ன்னு கிடைக்குமா? இப்போ அடிக்கலாம் பாருங்கள். 1 நாள் 4 3 நாள் 12 மீதி 2 கிடைக்கும். 5 நாள் 20. சரிங்களா? வேறு எதாச்சும் அடிக்க முடியும்னா அடிக்க முடியாது. சரிங்களா? அப்போ என்னென்ன வேல்யூ கிடைக்குது பாருங்கள். 35 இன்ட்டு 35/2. ஸோ இது பேருக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். 35 இன்ட்டு 35 35 இன்ட்டு 35 5 35 5 25 5 சாரி மீதி 2 5 3 15 15 2 17 3 5 15 மீதி 1 3 9 1 10. ஸோ 5 7 5 12க்கு 2 மீதி 1 2 1. இப்போ என்ன கிடைக்கிது பாருங்கள். 1225/2ன்னு கிடைக்கிது. சரிங்களா? இது அடிச்சு டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள். 1225/2 6 2 12. இந்த 2 இறக்கிக்கிறோம். 1 2 2 அடுத்து 5னா 2 2 4 மீதி 1 புள்ளி வச்சு 0 சேர்க்குறோம். புள்ளி வச்சு இங்கே 0 சேர்த்தா 5 2 10 0. அப்போ என்ன கிடைக்கிது பாருங்கள்.
12.5 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? அப்போ எஸ் 35ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது? 612.5 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் 6 சம் பார்க்கலாம். 6வது கணக்கு. 450க்கு குறைவாக உள்ள அனைத்து ஒற்றை மிகை முழுக்களின் கூடுதல் காண்க. இப்போ 450க்கு குறைவாக இருக்க முழுக்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒற்றை முழுக்கள்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 1 + 3 + 5 ப்ளஸ் இதே மாதிரி 450ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி இருக்க ஒற்றை முழு எப்படி இருக்கும்? 449 இருக்கும். இது வரைக்கும் இருக்கிற இந்த எல்லா உறுப்புகளோடையும் கூடுதல் நமக்கு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து டியும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு கடைசி உறுப்பும் கொடுத்துட்டாங்க, எல்லோட வேல்யூ. இதுலேருந்து நம்ம என் கண்டுபிடிச்சி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி இதோட கூடுதல் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 1, டி இஸ் ஈக்குவல் டு T2 மைனஸ் T1 இல்லையா? ஸோ 3 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 2. கடைசி உறுப்பு எல் வந்து 449. ஸோ இப்போ என் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா n இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. எல் வந்து என்னது? 449 மைனஸ் ஏவோட வேல்யூ 1 பை டியோட வேல்யூ 2 ப்ளஸ் இங்கே 1 காமனா. சரிங்களா? ஸோ பாருங்கள், 449 1 போச்சுன்னா 448 பை 2 ப்ளஸ் 1. படிக்கலாம். 1 2 2 2 2 4 2 2 4 4 2 8. என்ன கிடைக்குது? 224 ப்ளஸ் இங்கே இருக்கிற 1. ஸோ n இஸ் ஈக்குவல் டு 224 ப்ளஸ் 1 225. இப்போ n கண்டுபிடிச்சாச்சு நம்ம. இப்போ n கண்டுபிடிச்சிட்டா எஸ்என் அந்த கூடுதல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அந்த கூடுதல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா எஸ்என் இஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் எல். ஸோ என்னோட வேல்யூ என்னது? 225 ஈக்குவல் டு 225 பை 2, ஏவோட வேல்யூ 1, எல்லோட வேல்யூ 449. ஸோ பாருங்கள், இந்த 225 அப்படியே இருக்கட்டும் பை 2. இதை கூட்டினா நமக்கு என்ன வரும்? 480ன்னு கிடைக்குமா? இப்போ இதை 2ஆல் அடிக்கலாமா? 1 2 2 2 2 4 2 2 4 I 2 10. ஸோ 225 இன்ட்டு 225ன்னு கிடச்சிருக்கு. இப்போ 225 த ஹோல் ஸ்கொயர் இதான் கிடச்சிருக்கு நமக்கு. இப்போ 225 இன்ட்டு 225 இப்போ மல்டிபிள் பண்ண என்ன வரும் பாருங்கள்? 5 25க்கு 5 மீதி 2 I 2 10 10 2 12 மீதி 1 I 2 10 11. அகைன் 2ஆல் பண்ணால் 10 மீதி 1 4 1 5 4. திரும்ப இதுவும் அதே தான் கிடைக்கும். 5 2 6 9 சாரி கூட்டில் திரும்ப கூட்டில் பாருங்கள். 5 2 6 5 5 4 9 10 10க்கு 0 மீதி 1 5. சரிங்களா? இப்போ வேல்யூ என்ன கிடைக்கிது பாருங்கள்? 50,625 50,625 தான் எஸ் 225. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க? 450க்கு குறைவாக உள்ள ஒற்றை மிகை முழுக்களின் கூடுதல் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 50,625 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதோடைய நெக்ஸ்ட் மெத்தட், இன்னொரு மெத்தட், அதையும் ஈஸியாக போட்டுடலாம் பாருங்கள். ஜஸ்ட்டு சிங்கிள் லைனில் வேல்யூ முடிஞ்சிடும். ஒற்றை ஃபார்முலா இருக்குது. ஒற்றை மிகை முழுக்களின், இது 2 மார்க்கில் கேட்டால் எழுதலாம். முழுக்களின் கூடுதல் இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர். இதுதான் இதுக்கு ஃபார்முலா, n ஸ்கொயர். இப்போ n கண்டுபிடிச்சிட்டிங்க இல்லையா? இங்கே n கண்டுபிடிச்சிட்டு அப்படியே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ முடிச்சிடலாம். ஸோ 225 இன்ட்டு 225 இஸ் ஈக்குவல் டு 50,625 அப்படின்னு நமக்கு கிடச்சிரும் வேல்யூ. சரிங்களா?
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதோடு இல்லாமல் பெல் பட்டன் எடுத்துனா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேட்கலாம். தேங்க்யூ.